அது ஒரு அழகான மாலை வேளை. கதிரவன் தன் ஒளிக்கதிர்களை சுருக்கி கொண்டிருக்க அந்த ஆற்றங்கரையில் 2 பெரிய மரங்கள் இருந்தது. அப்போது அங்கு ஒரு சிட்டுக்குருவி வந்து முதலில் இருந்த மரத்திடம், நானும் என் குழந்தைகளும் வசிக்க ஒரு கூடு கட்டி கொள்ளலாமா என்ற அனுமதி கேட்டது. அதற்கு அந்த மரம் மறுத்துவிட்டது. அதனால் சிட்டுக்குருவி 2வது மரத்திடம் சென்று அனுமதி கேட்டது. அந்த மரம் அனுமதி கொடுத்ததால் சிட்டுக்குருவி அந்த மரத்தில் கூடு கட்டி தன் குழந்தைகளுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்தது. இப்படியே சில நாட்கள் செல்ல, ஒரு நாள் பலத்த மழை பெய்ததால் ஆற்றில் வெள்ளம் வந்து முதலிருந்த மரத்தை அடித்து சென்றது. அப்போது சிட்டுக்குருவி அந்த மரத்தை பார்த்து சிரித்தபடியே சொன்னது, அன்று நீ எனக்கு வசிக்க இடமில்லை என்று சொன்னதால்தான் இன்று நீ தண்ணீரில் அடித்து செல்லப்படுகிறாய் என்று ஏளனமாக பேசியது.